ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பி ஸ்வீட்டை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கோம். நல்லா வறுத்துக்கோங்க. அதே 1 கப்பில் பொட்டுக்கடலையை சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க. 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். வேணும்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்திக்கோங்க. எள்ளு வறுக்கும் போது சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா அது தெறிக்க ஆரம்பிச்சிடும். 2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காயை ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்துருங்க. 3 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு அதையும் மிக்சியில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஸோ டைட்டான பாக்ஸில் மூடி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற போது சுட சுட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்களும் இந்த பொடியை செஞ்சு வச்சுட்டு 1 வாரம் கழிச்சு தாங்க செஞ்சோம். பாருங்கள், நாம் செய்யும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது. மைதா மாவுக்கு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சாலே போதும். இப்போ இதை மைதா மாவு தொட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ மெலிசாக தேய்ச்சிருக்கோம். இது நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாமே சேர்த்திருக்கிறனால நமக்கு தேவையான ப்ரோட்டீன், கால்சியம், அயன் எல்லாமே கிடைக்கும். இப்போது பட்ஸை லைட்டாக நினச்சிட்டு மாவு சுற்றி இந்த மாதிரி தடவிக்கலாம். நடுவில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா க்ளீனாக இந்த மாதிரி ஷேப் கிடச்சிடும். இந்த மாதிரி செய்ய வரலைன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. செய்யும்போது உடஞ்சிருச்சுன்னா அதை கடைசியாக போடுங்க, ஏன்னா எண்ணெயில் ஃபுல்லாக அந்த பொடி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு பக்கம் எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கோம். ஒன்றுன்னா சேர்த்த ஆரம்பிச்சிடுங்க. போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்புறம் மீடியமில் வச்சுடுங்க. மெலிசாக இருக்கிறனால இது சீக்கிரம் வெந்துடும். இந்த ஸ்வீட் அவ்வளோவா எண்ணெயும் இழுக்காது. 1 நிமிஷம் விட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போடும்போது மெதுவாக போடுங்க. திருப்பி போடும்போது உடஞ்சிருச்சுன்னா அந்த பொடியெல்லாம் எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. எள்ளு சேர்த்திருக்கிறனால ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் சேர்த்திடலாம். நல்லா ஆறுனதும் க்ளோஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போதே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. இப்போ ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள். கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.